கம்பு வச்சு இட்லி தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கம்பு மாவில் இட்லி தோசை சுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். உளுந்து வெந்தயமும் மாவாட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சா போதும். கம்பு அரிசி சேர்ந்து 2 கப்பு எடுத்தோமா, அரை கப் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் தனித்தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஆட்டி எடுத்துடலாம். இப்போ ஆட்டியாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா 5 மணி நேரத்துக்கு புளிச்சு வரட்டும். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துச்சு. நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏற்கனவே மாவில் நம்ம உப்பு சேர்த்து தான் கலந்து வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே அந்த புளிச்சத்தோடு ஊற்றி வச்சிங்கன்னா மாவு இட்லி நல்லா ஓட்டையாக சூப்பராக வருங்க. பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். கையிலையும் ஒட்டலை, துணியிலையும் ஒட்டலை. அருமையான கம்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நான் குடமிளகாய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.